குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடில் டிசிப்ளின்னா என்னன்னு பார்த்தோம். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ இன் த ப்ரீவியஸ் presentation the meaning of discipline. For this presentation, you just try to understand the various causes of indiscipline. டிசிப்ளினுக்கு ஆப்போசிட் தான் இன்டிசிப்ளின். முறையாக இல்லாதது. முறையாக இருந்தது அப்படின்னாக்கா டிசிப்ளின், முறையாக இல்லை அப்படின்னாக்கா இன்டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணங்கள் என்ன? வாட் ஆர் த வேரியஸ் காசஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் தட் ரிசல்ட் இன் indiscipline of workers in a factory? Now let us see one by one. The first point states that it is wage discrimination. First point என்ன சொல்லுது? Wage discrimination. Wageனா என்ன? கூலி. Salary is சம்பளம். Wage discrimination. Discriminationனா பாகுபாடு, differences. ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் நேச்சர் ஆஃப் ஒர்க் கொடுக்கணும். ரெண்டு ஒர்க்கர் ஒரே மாதிரியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கும் சம்பளம் ஒரே அளவுக்கு இருக்கணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீ எக்ஸ் உனக்கு இந்த சம்பளம், நீ ஒய் உனக்கு இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேஜ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ் மத்தியில் இன்டிசிப்ளின் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். Dear students, இப்போ causes of indiscipline I have highlighted a few points which I will explain you in simple terms, with few small examples. Due to this technology issues, I am not going to present this video in a lengthy manner. Just to explain you, understand the causes of indiscipline, I'll try to be very precise. For further details, you can refer any books that I will suggest you the names and authors that you can go through. As far as second point is concerned, non-compliance with promotional policies and transfer policies. பாலிசிஸ் அப்படின்னா கைட்லைன்ஸ், வழிகாட்டி. ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு ப்ரொமோஷன் எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்போ ஒரு ஒர்க்கரை ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு கைட்லைன்ஸ் இருக்கும், வழிகாட்டி இருக்கும். இப்போ அந்த வழிகாட்டி பிரகாரம் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பாலிசி பிரகாரம் ஒரு ஒர்க்கருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வராது. நீங்கள் பாலிசிஸில் இருக்கக்கூடிய வழிகாட்டி கைட்லைன்ஸை ஓரங்கட்டிட்டு நீங்கள் உங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு ப்ரொமோஷனும் ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ் மத்தியில் இன்டிசிப்ளின் உருவாகிறதுக்கு காரணம் ஏற்படும். தென் மூணாவது ரீசன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிமினேஷன் இன் அலாட்மெண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னாக்கா இட் இஸ் அக்கார்டிங் டு த டெசிக்னேஷன், அக்கார்டிங் டு த பிளேஸ் ஆஃப் ஒர்க், அக்கார்டிங் டு experience or many other issues involved in it. If you are going to discriminate in allotting work, that is again going to be indiscipline in this regard. Discrimination in allotment of work அப்படின்னாக்கா allotment of workனாக்கா ஒரு வேலையை யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் செஞ்சிங்கனாக்கா யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எனக்கு வேண்டியவன் இந்த ஈஸி ஒர்க், எனக்கு வேண்டாதவன் பிடிக்காதவன் இந்த கஷ்டமான வேலை அப்படின்னு அலாட்மெண்ட் ஆஃப் ஒர்க் செஞ்சிங்க அப்படின்னாக்கா there is again going to be indiscipline. It will ultimately result in indiscipline. Then the next point states that it is defective handling of grievances. Grievance-னாக்கா குறைபாடு. எப்போ ஒரு ஒர்க்கர் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கர் எனக்கு இந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி அவனோட சூப்பர்வைசருக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்து இதை தயவு செஞ்சு இந்த கிரீவன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும், இந்த குறைபாடை தீர்த்து வைக்கணும்னு ஒரு லெட்டர் கொடுக்குறானோ அப்போ அந்த குறைபாடை நம்ம கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ கிரீவன்ஸ் இருக்குன்னு ஒரு ஒர்க்கர் வந்து சூப்பர்வைசருக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்கனாக்கா சூப்பர்வைசர் ஷுட் நாட் வேஸ்ட் டைம் இன் ஹேண்ட்லிங் த கிரீவன்சஸ் ஆர் கெட்டிங் இட் சால்வ்டு. ஒரு சூப்பர்வைசரெல்லாம் தீர்க்க முடியலனாக்கா ஒரு மேலதிகாரிக்கு லெட்டர் போயிட்டு கடைசியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ஒர்க்கரோட கிரீவன்ஸு ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும். அப்படி தீர்க்கப்படவில்லை என்றால் ஒர்க்கர்ஸ் மத்தியில் இன்டிசிப்ளின் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். ஒர்க்கர்ஸுக்கு இஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம் ஆர் வேஸ்டிங் டூ மச் ஆஃப் டைம் இன் கெட்டிங் த ப்ராப்ளம் கிரீவன்ஸஸ் சால்வ் அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ் வில் ஃபீல் தட் த மேனேஜ்மெண்ட் இஸ் not in favor of getting the grievances solved, is insensitive to the workers grievance. Appa naturally indiscipline will occur. Next enna pathina payment of low wages. If the management pays low wages to its workers and workers start comparing their wage with
with the wage being paid in other factories belonging to the same cadre, then there will be indiscipline among the workers. எப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கம்மியான சம்பளம் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ, கம்மியான சம்பளம் அவங்க எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேற ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்கள மாதிரி வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியில் வேற ஒரு ஃபேக்ட்ரியில் அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸுக்கு வந்து சம்பளம் இவ்வளோ இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ, கம்பேர் பண்ணுறாங்களோ, அப்போ ஒர்க்கர்ஸ் வில் ரியலைஸ் that they are being paid a low wage. This will also result in indiscipline among the workers. Then comes delay in payment of wages. Payment of wages அப்படின்னாக்கா, சம்பளம் கூலி எப்போ கொடுக்கணும், அவங்களுக்கு கூலி எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, there are certain laws. Payment of Wages Act, மினிமம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் படிப்பீங்க. அப்போ ஒரு சட்ட பிரகாரம் சட்டம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஃபோர் த 7th day ஆஃப் எனி மந்த், ஒரு மாதத்தில் 7வது நாள் முடியறதுக்குள்ளே, தட் இஸ் 7ஆம் தேதிக்குள்ளே, இல்லைனாக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா 3 நாள் 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஒர்க்கருக்கு கூலி கொடுக்கவில்லை என்றால் அது வந்து டிலே பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஒர்க்கருக்கு it is usually said that workers should be paid their wage before their sweat dries. ஒரு கூலி ஆளுக்கு அவனோட வேர்வை காயறதுக்குள்ளே அவனுக்கு அவனோட சம்பளத்தை கூலியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு உடனடியாக சம்பளத்தை கூலியை கொடுத்துடணும். உடனடியானா அன்னன்னைக்கே கொடுக்க முடியாது, வாரமும் கொடுக்க முடியாது. தட்ஸ் அ சிஸ்டம் இன் பிளேஸ். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் சட்டத்தில் என்ன தேதி சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே கூலியை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டிலே கிடையாது. அந்த சட்டத்தில் என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, என்ன கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்களோ அதை தாண்டி நீங்கள் கூலியை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் டெஃபினெட்லி டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். நேச்சுரலி திஸ் டிலே இன் எனி சார்ட் ஆஃப் டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் will result in indiscipline among the workers. Then the last point which states that creating low quality of work life. ஒரு தொழிலாளர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா ஒர்க் லைஃப்பும் நல்லா இருக்கணும். ஒர்க் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அவனுக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், நல்ல ஃபெசிலிட்டிஸ், மற்ற இதர ஃபெசிலிட்டிஸ்லாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே நல்லா இருக்க வேண்டும். லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடாது, குவாலிட்டியாக இருக்கணும், ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ரிக்குள்ளே கேன்டீன் இருக்குது, பட் கேன்டீனில் வந்து குவாலிட்டி ஃபுட் இல்லை, லோ குவாலிட்டி ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் கிடையாது. இது வந்து லோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். அதனால மேனேஜ்மெண்ட் ஷுட் என்ஷோர் தட் த குவாலிட்டி இஸ் நாட் காம்ப்ரமைஸ்ட் in any aspects or in providing any sort of welfare facilities to the workers. If you ensure that quality is provided in almost all aspects, there will be no dispute with regarding to this. So ultimately, in order to ensure the discipline among workers in this particular aspect, it is the duty of the management to ensure good quality work life. நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃபை என்ஷோர் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் தான் முன் வர வேண்டும். இதையும் மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஃபேக்ட்ரிக்குள்ளே இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா, இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்டிசிப்ளின் இருக்கும். இதோட ஆப்போசிட்டாக செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஃபேக்ட்ரிக்குள்ளே டிசிப்ளின் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. தட்ஸ் இட். ஃபேக்ட்ரி. தேங்க்யூ.